இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். புக்காவது படிக்கணும். ஏன்னா நான் இதுவரை புக் ரீடிங்லாம் நமக்கு பெருசாக வந்ததே கிடையாது. வந்திருக்கும் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். G5க்கும் எனக்கும் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. மரண நாணயத்திலிருந்து மிடில் கிளாஸ் விலங்கு, இப்போ காக்கி சர்க்கஸ், இது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அமீன் சார் வந்து நம்ம விஜய் சார் தாங்க, விடுதலை சார் விஜய் சார் கதை சொல்ல வந்தாங்க. சொல்லி முடிச்சோடனே நம்ம முனிஸ்கான் வின்னிங்ஸு இப்படி பென்னி குக்கு இப்படி சாமானியனா ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ் கேரக்டர்னா கூட பண்ணிடலாம். ஒரு பிக் புக் ரீடர் அப்படின்னாங்க, அதுலயும் நீங்க எழுதி புக்கு அப்படின்னாங்க. ஐயோ இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம அந்த லைன்லயே கிடையாது. அப்ப அமீன் சார் வந்திருந்தாரு, அவங்க கேரக்டர் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அமீன் சார்ட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா, இது புக்கு அப்படின்னா உண்மையிலே ரீடர் ஜெயகாந்தன் சார் இவங்கெல்லாம் ஏதாவது நான் சொல்ல அது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காங்க, அதுக்கு நான் கேரண்டி தரேன், நீங்க நம்பி பண்ணுங்க சார் அப்படின்னாரு. அதுல இருந்து தான் இது தொடங்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு எல்லாமே என்ன சொன்னாருன்னா, ஒரு மீட்டர்ல இருக்கணும் அப்படின்ட்டு என்ன சொன்னாரு. அப்ப நான் சார்ட்ட சொல்லிட்டு போன ஒரே விஷயம் அதுதான். சார், நான் இந்த படத்தை பொறுத்தளவு நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீங்க என்ன சொன்னாலும், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை மட்டும் தான் நான் செய்வேன். நான் மற்றபடி தேவையில்லாம இந்த முனிஷ்காந்தோ எந்த இதோ பாடி லாங்குவேஜோ வராது அப்படின்னு அந்த அளவு நான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்காக அமீன் சாருக்கு பெரிய நன்றி. அது போக வந்து இது வந்து கேரளா டீம் எல்லாருமே, கேமராமேன் முதற்கொண்டு எல்லாருமே, உதவி இயக்குநர்கள் முதற்கொண்டு கேரளா டீம் தான். என்ன அது ஒரு இதாக இருந்துச்சு. ஆனா போய் வேலை பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது அவ்வளவு ஜாலியா, அவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப எனக்கும் டைரக்டருக்கும் ஒரே ஒரு பாலம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் தான். ஏன்னா எந்த டைலாக்கா இருக்கட்டும், எந்த இதா இருக்கட்டும், இது இப்படி பண்ணலாமா அப்படின்னும் போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி புரிய வைக்கிறதும் சரி, இது பண்றதும், அது ரொம்ப நன்றி. விடுதலை சாருக்கும் பெரிய நன்றி, கௌசிக் சாருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் நீங்க பாத்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி அங்க போட்டு காட்டினாரு. கிட்டத்தட்ட அது ஒரு 3 நிமிஷத்துக்கு உண்டான ஃபைட்டு. அதுல வந்து பார்க்கும்போது நினைச்சேன் சுபாஷ் சாரோட ஹார்ட் ஒர்க் கிட்டத்தட்ட வந்து ஹீரோக்கு ஒர்த்தான அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபைட்டு போதும் அதை நல்லா நிரூபிச்சிருப்பாரு. ஹீரோயினி மேம் அவங்களுக்கு எனக்கு பெரிய காம்பினேஷன் இல்லை, இருந்தாலும் நான் வந்து இந்த டப்பிங்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது போக வந்து மியூசிக் டைரக்டர் சேதனன்னு நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் புக் பண்ணியிருக்கோம், அவருக்கும் பெரிய நன்றி. அது மாதிரி அப்துல்லா கேரக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த போராட்டமே இருந்துச்சு, அந்த கேரக்டர் பிடிக்கும் பண்ணிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப யதார்த்தமா நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லா ஜாலியா இருந்திருக்கும். அவரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அது போக அவினாஷ் சார், அவருக்கும் பெரிய நன்றி. மியூசிக் டைரக்டர் சார் பெரிய நன்றி. சார் ரைட்டர் அர்ஜுன் பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இந்த சீரியஸை பொறுத்தளவும் நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, புக்கு படிக்கிற பழக்கம் இந்த இதை நடித்த பிறகுதான் எனக்கு சரி புக்காவது படிக்கணும். ஏன்னா நான் இதுவரை புக் ரீடிங்லாம் நமக்கு பெருசா வந்ததே கிடையாது. அதுக்காக இனிமேல் கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்கலாம் படிச்சு வந்து அப்படின்ட்டு ஒரு புக்கு வாங்கி படித்தேன். 10 பக்கம் தான் படித்தேன், தூங்கிட்டேன். அது பெரிய புக் ரீடர் சொன்னாங்க, அப்படித்தாங்க இருக்கும், மஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா படிங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒரு 4 புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பெற்ற இன்பம் எல்லாருன்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு புக்கு, டைரக்டர் சாருக்கு ஒரு புக்கு, அடுத்து வந்து நம்ம ஹீரோ சாருக்கு ஒரு புக்கு, முக்கியமா நம்ம பத்திரிகையாளர் கவிதா மேமுக்கு நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லா இன்ட்ரோடக்ஷனும் வரலையா இந்த புக்கை படிச்சு இன்னமும் நல்லா அவங்க வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட கூப்பிடும் போது இன்னும் நல்லா கவிதை நடையோட, தமிழ் கவிதை நடையோட கூப்பிடுன்ட்டு அந்த புக்கை உங்க சார்பா நான் அந்த இதை கொடுக்குறேன், 4 பேருக்கு கொடுக்குறேன். ஒன்று சொல்ல மறந்துட்டோம்.
நம்ம மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் கம்போஸ் பண்ணது நிஜமாவே நீங்க பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் மாஸ்டர். இது மாஸ்டர் எங்களோட இப்போ இது 3வது ப்ராஜெக்ட் பண்றாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், தப்பா நினைக்காதீங்க. அதே 2 பத்திரிகையாளர்களுக்கு 2 புக்கு கொடுத்துருக்கலாம். நான் கேமராமேன் புக்கு வேணுமா? அடுத்த பிரஸ் மீட்ல கொடுத்துருவோம்ப்பா. எல்லாம் படிச்சு வந்து முனிஷ்காந்த் சாருக்கு கதையை சொல்லணும், அதுல என்ன எழுதி இருக்குதுன்னு. நான் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேனேஜர் ராஜேஷ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் மறந்துருந்தா மன்னிச்சிருங்க. நன்றி. தேங்க்யூ. Thank you so much to Rice East for having me, believing in me, and yeah, it was a very good experience. Subhash மட்டும் லைட்டா ஒரு அடிபட்டுச்சு, பட் அதை தவிர நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு ரைஸ் ஈஸ்ட் எஸ்பெஷலி பிகாஸ் ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு டைம் ஐ ஹேட் ஆன் செட். ஸோ யா, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். சொன்ன மாதிரி அடிபட்டுச்சு. அது எப்போ ஆச்சுன்னா, நாளைக்கு ஷூட் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் தலைமையில் எல்லாம் நடந்தது. எதுவுமே பெருசாலாம் எதுவும் பண்ணல. ஒரு சின்ன ரோல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கே அது வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னடா இது, இதுக்கப்புறம் வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்கு. ஹாஸ்பிட்டலில் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சேதுவண்ணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜேஷ் எல்லாருமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சதுக்கு சேதுவண்ணா வந்து எனக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தார். தேங்க்யூ சேதுவண்ணா. நன்றி ப்ரொடியூசர்ஸ் சாகர் சார், அதுக்கப்புறம் சந்துரு சார், எல்லாருக்கும் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ அப்படியே வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்காக ஒரு 10 நாள் தள்ளி வச்சாங்க ஃபைட் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு மறக்க முடியாத ஒரு சீரீஸாக எனக்கு மாற்றினாங்க. டைரக்டர் அமீன் அவர் வந்து மோர் லைக் இப்போ ஒரு ஃப்ரெண்டாக, இந்த டீமே வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. யாருமே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹைரார்கி எதுவுமே இருக்காது. டைரக்டர் ஒரு ஃபோக்கஸ் புல்லரோ யாருக்குமே வந்து ஒரு இதுவே இருக்காது. எல்லாருமே ஷூட் முடிச்சுட்டா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஷூட் அப்பவே ஜாலியாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் கண்டிப்பாக வந்து முனிஷனை வந்து பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து எனக்கு அவரோட ஃபஸ்ட்டு கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் அவர்கிட்டயே சொன்னேன், ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூவில் தான் சொன்னேன். என்னன்னா, பேட்ட படத்தில் நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து அண்ணன் வந்து தலைவரோட வர மாதிரி ஒரு சீன் இருக்கும், கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வருவார். அப்போ நான் வந்து யார் அவருன்னு கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு காம்பினேஷனே முனிஷனோட தான் இருந்துச்சு எனக்கு 8 years பேக். ஸோ இப்போ திரும்ப அவரோட எனக்கு ஒரு லீடாக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். வின்ஷு ஒரு க்யூட்டான ஒரு ஹீரோயின். எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணாங்க. கோரேட்டர், டைலாக் ரேட்டர் விஜி, எல்லாருமே, விடுதலை, எல்லாருக்குமே வந்து பெரிய நன்றி. ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எனக்காக இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. முதல்ல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஷோ வேற இடத்துல பார்த்துட்டு இங்கே இந்த டிராஃபிக்ல இங்கே வந்ததே பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை, ஒரு ஹாப்பியான டீம் எப்பவுமே ஒரு நல்ல ப்ராடக்டை தான் கொடுக்கும் அப்படின்னு. இந்த டீம் ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். டைரக்டராக இருக்கட்டும், கூட ரைட்டரு, டிஓபி, எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ண ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது ப்ரொடக்ஷன் தான். ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டும் சரி, ஜீவையும் சரி, ரொம்ப நன்றி. ஸோ உங்களால் தான் நாங்கள் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஹாப்பியாக முடிச்சிருக்கோம்.
அண்டு ஸோ அமீன் சார் அதுதான் அது சொன்னோன்னே அந்த என்ன கேரக்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அந்த அதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஜென்ரலாகவே ஓடிடி ஸ்பேசஸில் வந்து படங்கள்ல வந்து நமக்கு அந்த 2.5 மணி நேரத்தில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதான் பண்ண முடியும். சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ண முடியாது. பொதுவாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்கான அந்த டெப்த் வந்து கிடைக்காதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா? பட் இங்கே அப்படி இல்லை. ஒரு ஸ்பேஸுமே ஒரு ஆக்டர்ஸ்க்குமே கொடுத்து ஒரு அந்த கேரக்டருங்கெல்லாம் லிங்க் பண்ணி ரொம்ப அருமையாக வந்திருக்க வெப் சீரிஸ். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அமீன் சாருக்கு நன்றி. முனிஷ்காந்த் சார் கூட சார் வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஆக்டர். அவருக்கு 31 நாள் கண்டிப்பாக பத்தாது. ஒரு 2-3 நாள் பக்கத்து மாதத்துலேருந்து கடை வாங்கி தான் பண்ணுறாரு. இருந்தாலும் இவ்வளோ கமிட்மெண்ட்டோட டே அண்ட் நைட் ஷூட் போச்சு. சுபாஷ் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க அதை சொல்றதுக்கு வரும்போதே அந்த பேட்சோட தான் வந்திருந்தாரு ட்ரைனிங்லாம் போயிட்டு. ஸோ வின்சு, ராஜேஷ் மாதவன் அண்டு எனக்கு நீரஜ் ரவி ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ஃபேவரட் டிஓபி. நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவர் மலையாளமில். இங்கே அவர் பண்ணது அவரோட ஃப்ரேமில் நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜி5க்கு நன்றி. வந்திருக்கிற ப்ரெஸ் நண்பர்கள், சோஷியல் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நல்ல ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலுமே நல்லபடியாக நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கீங்க. அது வெப் சீரிஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், நான் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், இதுக்கும் அதே நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி. ஸ்டோரியை நான் டெவலப் பண்ணி முதலாக ஆக்சுவலாக ஒரு அவுட் சைட் என்னோட சர்க்கிள் இருந்து அவுட் சைடில் ஒரு ஆளுக்கிட்ட சொல்கிறது கௌஷிக்கிட்ட தான். ஸோ ஹி ரியலி லைக் த ஸ்டோரி அண்ட் ஹி சப்போர்ட் மீ ரியலி வெல். ஸோ அதனால தான் நான் இங்கே இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கௌஷிக். தேங்க்யூ. அதுக்கப்புறம் தான் ரைசிஸில் அப்படியே வந்துடுச்சு. ஸோ ஐம் ரியலி நியூ டு தி இண்டஸ்ட்ரி. எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக லைக் தெரியாது. ஆக்சுவலாக ஐ எம் ஒர்க்கிங் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படி இங்கே வந்துடுச்சு. அண்ட் அப்போ தான் ரைசிஸில் வந்துடுச்சு. சாகர், சந்துரு அண்ட் சேது எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சாகர் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சந்துரு அண்ட் சேதுனா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்ன சொல்கிறதுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அண்ட் எவ்ரிபடி லைக் முகுந்த், நான் லைக் C5 இருந்து லைக் the support Mugund give me. Thank you so much Mugund. Yeah, நிறைய சண்டை போட்டிருக்கேன் I know, but thank you so much. Thank you Mugund. அதுக்கப்புறம் ஷாம், பிரீதி, எவ்ரிபடி லைக் C5 இருந்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் forgive me, ஒரு டெபியூ டைரக்டராக இங்கே வரும்போது லைக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து டெபியூ டைரக்டராக இல்லாமல் ஏதோ விஷன் இருக்குது. ஆக்சுவலாக லைக் இந்த ஸ்டோரியை நான் யாருக்கிட்ட சொல்லும்போதும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது கொஞ்சம் லைக் எல்லாருக்குமே நான் ரொம்ப கொமர்ஷியலாக இல்லாமல், ரொம்ப ஆஃப் பீட்டாக இல்லாமல், அதோட மிடில் எப்படி ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அது எல்லாருமே ஆக்சுவலாக லைக் எல்லாருக்குமே அது ஓகே ஆகாதுன்னு தெரிஞ்ச டைமில் தான் C5 இந்த ப்ராஜெக்ட் ஏற்றிருக்காங்க. லைக் ஸோ அந்த ஒரு கெட்ஸு வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே நான் பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் அது உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட டீம் தான். ஸோ அவங்க தான் என்னோட லைக் ரியல் லைக் சப்போர்ட்டிங் என்னோட டிஓபி, எடிட்டர், ரைட்டர், கோரைட்டராக ஆகாஷ், அதுக்கப்புறம் விஜயண்ணா. லைக் ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் நான் மலையாளத்திலிருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது லைக் விஜய், பிரவீன் அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஹம்சா. ஆக்சுவலாக அந்த ஜெயிலோட செட் போட்டுறது எல்லாமே ஹம்சா தான். அண்ட் டிஓபி நிரஜ் ரவி தான் அதோட விஷுவல் சைடு எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக என்ன ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அர்ஜுன் ஆல்ரெடி தலைவர் தம்பி தலைமையில் அண்ட் விஜயன் லைக் அவர் 2 பேருமே நான் தலைவர் தம்பி தலைமையில் பிடிச்சிட்டு வந்தவர். ஸோ அவர் அது படம் முடிச்சதுக்கப்புறம் என்னோட டீமில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸான டீமு எல்லாரோட பேக்கப்புமே எனக்கு இருந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம முனிஷ்காந்த் சார். ஸோ நான் அவரை லைக் தமிழில் படங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு அவரை தெரியும். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் கதை சொல்ல போகும்போது தான் நான் அந்த லைக் கதை நரேட் பண்ண போகும்போது தான் அவளை முதல்ல மீட் பண்ணுறாங்க. அங்கேருந்தே லைக் அந்த ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்டோரி நரேட் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு லைக் நான் என்ன மைண்டில் வச்சுருக்கோ அது அப்படியே அவங்க லைக் முனிஷ்காந்த் சார் எனக்கு அது கொடுத்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ரியலி. லைக் நீங்கள் அந்த கேரக்டரை லைக் எனக்கு நான் எப்படி நினச்சோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுபாஷ் நான் லைக் எல்லாருமே இங்கே இந்த சீரீஸில் ஒர்க் பண்ண எல்லாருமே நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன். ஒன்லி ராஜேஷ் மாதவன் அண்ட் லைக் ஃபியூ அதர் ஆக்டர்ஸ் தான் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியும். அண்ட் சுபாஷ் லைக் நான் என்ன நினச்சியோ எப்படி என்னோட ஹீரோ இருந்துச்சோ அப்படி தான் சுபாஷ் இருந்தாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக லைக் ஃபிசிக்கலி கொஞ்சம் ஃபிட்டாக, ஆனால் டிப்பிக்கல் ஹீரோ மாதிரி இல்லாமல் ஒரு ஹீரோ எனக்கு வேணும். பட் சுபாஷ் கதை கேட்கும்போது எந்த ஒரு பாயிண்ட்லுமே என்னை டவுட் பண்ணல.
அவர் ஒரு நியூ டைரக்டர் என்னை பார்க்கல, நான் என்ன சொன்னாலுமே அவர் 100% என்னை நம்பி தான் இந்த ஷோவில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. அண்ட் வின்சு ஆக்சுவலாக ஹாஃப் மலையாள என்ன மாதிரி தான், லைக் ஓகே. ஸோ நானும் வின்சு லைக் நான் அங்கே லைக் ஷீஸ் ஃப்ரம் மை ஹோம் டவுன். ஸோ அதனால அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது. அண்ட் ஷி டன் அ ரியலி குட் ஜாப். வின்சு கிட்ட நான் நரேட் பண்ணும்போது எப்படி நரேட் பண்ணோம் அதுக்கு மேலே வின்சு எனக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த டைமில் யாருக்க நன்றி சொல்லணும், நான் நிறைய பேரோட பேர் விட்டு போயிடுச்சு. ஸோ ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் மை ஹார்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக பேசி பழக்கம் இல்லை மைக்லலாம். ரொம்ப தேங்க்ஸ். நம்பி கூப்பிட்டதுக்கு அர்ஜுன் ரொம்ப நன்றி. என்ன நல்ல ரைட்டர்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணதுக்கு அவர் எங்களை சீட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வேலை வாங்கிட்டார். எங்களுக்கு ரைட் பண்ண கூப்பிட்டுட்டு ஒரு 4 days இதை முடிச்சு கொடுத்துருங்க, ஏன்னா யூஸ்வலாக 4 daysன்னு சொன்னால் ஒரு 10 days ஆகிடும்னு சொல்லி அவர் மைண்ட் செட். 4 days முடிச்சுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. போய் நாங்களும் அடிச்சு முடிச்சு நைட்டெல்லாம் உட்காந்து எழுதி 4 நாளில் முடிச்சு கொடுத்துட்டோம். அப்புறம் லாஸ்ட் நாள் அன்னைக்கு சொல்கிறாரு, ஓகே இன்னொரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது, டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காரு. ஸோ இவர் என்னன்னா வேலை நடக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பொய் சொல்லக்கூட தாங்க மாட்டார். அந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சீட்டெல்லாம் பண்ணி ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சிருக்காரு. சூப்பராக வந்திருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ சார்.